தாருகா வனம் என்று ஒரு வனம் இருந்தது. அந்த வனத்தில் முனிவர்கள் எல்லோரும் சிவனை வழிபட்டு வந்தனர். சில காலத்திற்கு பிறகு வேள்வி செய்வதை மட்டுமே முக்கியம் என்று கருதி சிவபெருமானை பூஜிக்கவில்லை. சிவபெருமான் தேவையில்லை என்று நினைத்தனர். இதனால் சிவபெருமானுக்கு கோபம் வந்தது. இதற்காக இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி பிச்சாடனார் உருவம் எடுத்து வனத்திற்கு வந்தார். மேலும் முனிவர்களின் மனைவிமார்கள் எல்லோரும் தாங்கள் கற்பிலும் அழகிலும் உயர்ந்தவர்கள், எங்களைப் போன்று உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்று இருமாப்பு கொண்டனர். இவற்றையெல்லாம், இவர்களின் அகந்தையெல்லாம் அழிக்கவே சிவபெருமான் இந்த பிச்சாடனார் உருவம் எடுத்து இந்த தாருகாவனத்திற்கு வந்தார். இந்த சிவபெருமான் அழகிலும் தேஜஸிலும் மயக்கம் கொள்ளாதவர் யார்? அவர் ஒரு பிச்சாடனார் உருவம் எடுத்து வரும்போது கூட மிகவும் அழகாக காட்சியளித்தார். ஒரு உள்ளால கீதத்தை பாடிக்கொண்டே வந்தார். அது மனதை மயக்கியது. தாருகாவனத்தில் சிவபெருமான் உள்ளால கீதத்தை பாடிக்கொண்டே வருகின்றார். அந்த பாடல் என்று சொல்லக்கூடிய அந்த நாதம் எல்லோர் மனத்தையும் கவர்ந்தது, இழுத்தது, ஈர்த்தது. இது எங்கிருந்து வருகிறது என்று அந்த வனத்தில் உள்ள முனிவர்களின் பத்தினிமார்கள் இந்த சத்தத்தை கேட்டு பின்னே ஓடினர். அங்கு பார்த்தால் சிவபெருமான் அந்த மண்டையோட்டை பிச்சை பாத்திரத்தை ஏந்தி கொண்டு சென்றார். அவரை பார்த்து மயங்கி எல்லோரும் செய்வதறியாது நின்றனர். சிலர் மயங்கி கீழே விழுந்து வணங்கினர். மேலும் அவர்கள், சுவாமி நில்லுங்கள் நில்லுங்கள், நீங்கள் யார் என்று கேட்டனர். பல பெண்கள் மயங்கி கீழே விழுந்தனர். செய்வதறியாது திகைத்தனர். சிவபெருமானுக்கு அவருடைய பிச்சை பாத்திரத்தில் தங்களுடைய பொருட்களையெல்லாம் கலட்டி அதில் இட்டனர். தங்களுடைய வளையல்களையெல்லாம் கலட்டி அந்த பிச்சை பாத்திரத்தில் இட்டனர். மேகலையும் எல்லா விதமான ஆபரணங்களையும் களைந்து அந்த பிச்சை பாத்திரத்தில் இட்டனர். அதையெல்லாம் வாங்கி கொண்டு சிவபெருமான் அங்கிருந்து சென்றார். பெண்கள் எல்லோரும் மதிமயங்கி செய்வது அறியாது திகைத்தனர். பிச்சாடனார் உருவில் இருந்த சிவபெருமான் அங்கிருந்து செல்ல பெண்கள் ஓடினர். ஐயனே ஐயனே என்று அழுதபடி அவரை தொடர்ந்து சென்று மனத்தை ஈசனிடம் பறிகொடுத்தனர். சிவபெருமான் அவர்களுடைய மனதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார். முனிவர்கள் எந்த செய்தியை அறிந்தனர். கடும் கோபம் அடைந்தனர். தங்கள் ஞான திருஷ்டியால் இதற்கெல்லாம் காரணம் யார் என்று அறிந்து கொண்டு, இதற்கு காரணம் மதுரையிலே இருக்கக்கூடிய சிவபெருமான் சொக்கநாதர் என்று உணர்ந்து கொண்டார்கள். அதனால் தங்களுடைய முனி பத்தினிகளுக்கு, நீங்கள் சிவபெருமான் பின்னே சென்றதால் நீங்கள் அனைவரும் மதுரையம்பதியிலே பெரிய வணிகர்கள் வீட்டில் மகள்களாக பிறப்பீர்கள் என்று சாபம் கொடுத்தனர். முனிப்பத்தினிகள் அனைவரும் கதறி அழுதனர். சுவாமி எங்களை மன்னியுங்கள் என்று, சாப விமோச்சனம் எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கும் பொழுது முனிவர்கள், நீங்கள் மதுரையம்பதியிலே வணிக வீட்டிலே பிறந்து வளரும் பொழுது அங்கே சிவபெருமான் ஒரு வளையல் வியாபாரியாக வருவார். உங்களின் கைகளை தொட்டு அவர் வளையல் இடுவார். அப்பொழுது உங்களுக்கு சாப விமோச்சனம் நீங்கும் என்று சொல்லி சென்று விட்டனர். அவர்களும் வணிக வீட்டிலே பிறந்து வாழ்ந்து வரும் வேளையில் ஒரு நாள் சிவபெருமான் அந்த மதுரையம்பதி வீதியிலே ஒரு வளையல் வியாபாரியாக வளையலெல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கு வந்தார். அவரை பார்த்த பெண்கள், இவரை எங்கேயோ பார்த்திருக்கிறோமே, இவரின் குரலை கேட்டிருக்கிறோமே என்று சொல்லி அவர் பின்னே சென்றனர். சுவாமி நில்லுங்கள் நில்லுங்கள் என்று சொல்லி தங்களுக்கு வளையல் இடுமாறு கேட்டு அழுதனர். சிவபெருமானை பின்தொடர்ந்த பெண்கள் வளையல் இடுமாறு கைகளை நீட்டினர். சிவபெருமானும் வளையல்கள் எல்லாவற்றையும் அந்த பெண்களுக்கு அணிவித்தார். அந்த நிமிடமே அவர்களின் சாபம் தீர்ந்தது. பெண்கள் எல்லோரும் மீண்டும் மீண்டும் வந்து தங்களுடைய வளையலையெல்லாம் உடைத்துவிட்டு சிவபெருமான் தன்னுடைய கையை தொட வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும்
கையை கொண்டு வந்து நீட்டினர். அனைவருக்கும் சிவபெருமான் வளையலை அணிவித்துவிட்டு அங்கிருந்து சென்றார். அவர்கள் எல்லோரும், சுவாமி நில்லுங்கள், இதற்கு விலை என்ன, தருகிறோம், நில்லுங்கள் என்று கேட்டனர். சிவபெருமான் தனக்கு வேண்டாம், நாளை வருகிறேன் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினார். மக்கள் பின்தொடர அங்கே வானத்தில் சொக்கநாதரும் மீனாட்சியும் ஆகிய சிவபெருமான் அங்கே காட்சி கொடுத்தார். மக்கள் எல்லோரும் பார்த்தார்கள். இப்படி வளையல் வியாபாரியாக வந்தது சிவபெருமானே என்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அனைவரும் விழுந்து வணங்கினார்கள். சிவபெருமானின் திருவிளையாடலை நினைத்து மகிழ்ச்சி கொண்டார்கள். இப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்து இந்த முனி பத்தினிமார்களுக்கு அவர் சாபத்தை நீக்கினார். அசரீரியாக அவர் கூறுவது, நான் யாருக்கெல்லாம் வளையலை அணிவித்தேனோ அவர்கள் அனைவரும் முருகனைப் போன்ற நல்ல ஒரு குழந்தையை பெறுவார்கள். அவர்கள் வளர்ந்து பெரியவர்கள் ஆனவுடன் நீங்கள் என்னுடைய திருவடி நீழலை அடைவீர்கள் என்று சொல்லி அந்த அசரீரிய வாயிலாக கேட்ட அந்த பெண்கள் எல்லோரும் சென்று விட்டனர். அதே போல அவர்கள் நல்ல மகவை பெற்று பலகாலம் வாழ்ந்துவிட்டு சிவனை அடைந்தனர். சிவனும் அந்த மதுரையம்பதியில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்குள் சென்று மறைந்தார். மக்கள் எல்லோரும் அந்த மதுரையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை விழுந்து வணங்கினார்கள். இப்படிதான் சிவபெருமான் அனைவரையும் அவர்களுடைய அகந்தையையும் அவர் தீர்ப்பார், அன்பையும் நம்மீது செலுத்துவார். நன்றி, வணக்கம்.